அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு யாருடன் உறவாடக்கூடாது என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன் நாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, பொதுவாகவே நமக்கு நேரம் நல்லா இருக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்களால எந்த பாதிப்புமே வராது. நாம உறவாடக்கூடியவர்களால எந்த பாதிப்பும் வராது. அவர்களை ஏதோ ஒரு வகையில நாம வெல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா நமக்கு நேரம் ஒரே மாதிரி இருக்காது. நேரம் கெடும் போது, குறிப்பாக ஏழரை சனி வருது, அஷ்டமத்து சனி நடக்குது, நம்ம ஜாதகப்படி நல்ல தசா புக்தி இல்ல, அட்டமாதிபதியோட தசை நடக்குது, புக்தி நடக்குது, அல்லது ஆறுக்குடியனுடைய தசை நடக்குது, புக்தி நடக்குது அப்படின்னாக்க நம்ம யாருக்கிட்ட எல்லாம் உறவாடணுமோ அவர்களால சில பாதிப்புகளும் வரும். அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றி நாம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். மேலும் திருமண வாழ்க்கையில கூட எந்தெந்த ராசிகளோட நாம பொருத்தம் வைக்கக்கூடாது என்பதை பற்றியும் இந்த பதிவுல நாம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ரிஷபம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம். சுக்கிரன் தான் இந்த வீட்டின் அதிபதியாவார். பார்க்கறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவும் இருக்கும். எளிதில் எல்லாரையுமே நம்பிடுவாங்க, நம்பக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல கொஞ்சம் கால்குலேட்டிவாகவும் இருப்பாங்க. தன்னுடைய வேலை, லக்ஸுரியஸ் லைஃப், காரு, பங்களா, அதை நோக்கி இவர்களுடைய பயணமும் கொஞ்சம் இருக்கும். அதாவது இவங்க எந்த நிலையில இருந்தாலையும், எந்த நிலைமையில பிறந்தாலையும் இவங்க லைஃப்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். 2ஆம் பாவகம் என்பது மிதுனம். மிதுனத்தின் அதிபதி புதன். வாக்கு, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் 2ஆம் பாவகம். அப்போ இவங்க வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் இருக்கிறாங்க, கமிஷன் தொழில் இருக்கிறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு பெட்டரா இருக்கும். நல்லா பேசிய காரியத்தை சாதிப்பாங்க. நிறைய நண்பர்களும் இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க விளையாட்டு, கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஷேர் மார்க்கெட்டு, கமிஷன் ஓரியன்டான தொழில்கள், ரியல் எஸ்டேட்டு, பிளாட்டு விற்கிறது வாங்குறது, இந்த மாதிரியான தொழில்கள்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே இருக்கும். ஸோ நல்ல பேச்சு திறமையால சாதிப்பாங்க. அப்போ புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க, பேச்சு திறமையில வல்லவர்களாகவும் இருப்பாங்க, கால்குலேட்டிவாகவும் இருப்பாங்க. அதே போல 3ஆம் பாவகம் என்பது தைரிய வீரியஸ்தானம், இளைய சகோதரம், வெற்றி, புகழ், வித்தை இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் ரிஷபத்துல உச்சமாகிறார். அப்போ இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிராவலிங் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுற்றுப்பயணம் இவர்களுக்கு பிடிக்கும். அதே போல உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய சகோதரர்களை ஆதரிப்பார்கள். இளைய சகோதரராகட்டும், மூத்த சகோதரர்களையும் ஆதரிப்பார்கள். ஆனா அவர்களோடு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளும் வரும். குறிப்பா இளைய சகோதரருக்கு நிறைய உதவிகளை செய்வார். ஆனாலும் அந்த இளைய சகோதரோடும் சில கருத்து வேறுபாடு, மனக்கசப்புகளும் இவர்களுக்கு இருக்கும். தாயார் மேல நிறைய பாசம் வச்சிருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரைக்கும் தாயார் என்றால் கோவில் கட்டாத குறையாக பாசம் வைத்திருப்பார்கள். அதுதான் முக்கியமானது. அதே போல தன்னுடைய சகோதரி, மூத்த சகோதரிகள் மேலேயும் நிறைய பாசம் வச்சிருப்பாங்க. அவங்க சொல்றதான் கேட்பாங்க. ரிஷபராசியில பிறந்தவங்களை மட்டும் தன்னுடைய தாரத்தை விட தாயாருக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க சொல்றதுதான் முக்கியமா கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல 4ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். 4ஆம் பாவகம் சிம்மம். நல்ல உயர்கல்வி படிப்பாங்க. உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு வரும். ஒரு தொழில நல்ல டெவலப் ஆகக்கூடியவர்களாக இருப்பாங்க. சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா வயது ஆக ஆக இவர்களுடைய பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் உயர்ந்து கொண்டே போகும். அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் முதல் பிள்ளையால கொஞ்சம் மன வருத்தத்தை அடைவார்கள், அல்லது அவர்களால சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். அதே போலதான் முதல் காதல் இவர்களுக்கு வருதுனாலையும் அந்த முதல் காதலால ஒரு வருத்தம், ஒரு பிரிவு, பிரச்சனை. முதல் காதலும் இவர்களுக்கு முதல் திருமணமும் ஏறத்தால கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது பொதுவான பலனாக சொல்றேன் நானு. ஒருத்தரை லவ் பண்றாங்க, ஒரு காதல்ல இருக்கிறாங்கன்னா இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவை ஒரு குழந்தைத்தனமா இருப்பாங்க. அதே போல நிறைய அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் எமோஷனல் டைப்பாகவும் இருப்பாங்க. இவங்களை ஏதாவது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில இவங்களை ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் காதலும் ஆகட்டும், முதல் திருமணமுமே ஒரு வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடையே இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த திருமண வாழ்க்கை பிரிந்து போய் 2வது கல்யாணம் பண்றாங்கன்னா அதாவது நல்லா இருக்குமா அப்படின்னாக்க, 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய அமைப்பு அவர்களுடைய ஜாதகத்தில், அதாவது 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டு பாவகிரகங்களால் சூழப்பட்டு, 7ஆம் பாவகம் பாவகிரகங்களால் சூழப்பட்டு இருக்கும் பட்சத்துல
9ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ வலுப்பெற்று ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று இருக்கும் பட்சத்துல அவளுக்கு 2ஆம் தாரம் ஏற்படும். அந்த 2ஆம் தாரத்தால நன்மைகள் உண்டு. ஓரளவுக்கு லைஃப் ஸ்மூத்தாவே போகும். அதுலயும் சில பேருக்கு விதிவிலக்கு ஆயிடுது. 2ஆம் தாரமும் சரியில்லாம போயிட்டு 3ஆம் தாரம்ன்ற லெவல்ல போகக்கூடிய சூழ்நிலை வருது. இப்போ பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே இவங்களுக்கு நல்ல ஒரு கடின உழைப்பாளிகள், தன்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இவங்களுடைய முக்கியமான கோலா இருக்கும். அதே போல எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஈவன் ரிஷபராசியில பிறந்த பெண்களாக இருந்தா கூட தன்னுடைய குடும்பத்துக்காக ஏதாவது ஏர்ன் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே இந்த 7ஆம் பாவகம் என்பது செவ்வாயோட வீடு, விருச்சகம். அப்போ பாத்தீங்கன்னாக்க இவர்களுடைய நண்பர்கள், உறவுகள், அதே போல இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய பணியாட்கள் அல்லது இவங்களால உதவி வாங்கியவர்கள், இவர்கள்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் பாதகத்தை அல்லது துரோகத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுதான் நான் இங்க சொல்ல வர்றது. முக்கியமா பாத்தீங்கன்னாக்க நல்லாவே பேசிக்கிட்டு பழகிட்டு இருப்பாங்க, உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த உதவியை வாங்கியவர்கள் தான் உங்களுக்கு துரோகத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள் அல்லது பிரிந்து போயிருப்பார்கள். உங்களை விட்டு அது ஒரு பெரிய மன வருத்தத்தையும் மன காயத்தையும் ஏற்படுத்தி இருக்கும். உதவி செய்து கெட்ட பேரை வாங்கிக்கிறது. அதே போல வாழ்க்கை துணைவருடைய குடும்பத்தாருக்கு நிறைய உதவிகள் செய்து அதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டுறது, கணவன் மனைவிக்குள்ள அதுவே ஒரு பிரச்சனையாகி பிரிந்து போயிருக்கிறது. இதெல்லாம் கூட சில பேருக்கெல்லாம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க உதவி செய்து உபத்திரவத்தையும் சம்பாதிக்கக்கூடியவர்கள். இதுல நீங்க கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு உதவியே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு உதவி செய்யணும்? உண்மையிலேயே தகுதியான ஒரு நபருக்கு நீங்க உதவி செய்யும் போது அதனால நீங்க மேன்மைப்படுவீங்க. ஆனா உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான தகுதியான நபர்களை அடையாளம் காண்பதில் தான் குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடுகிறது. அதனாலதான் இரக்க குணம், பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் இரக்க குணம், உதவி செய்துட்டு அப்புறம் பிரச்சனைக்கு உள்ளாகிறது. உதவி செய்யும் போது தகுதியான நபர்களுக்கு உதவி செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தும், பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க சக பணியாளர்களோட எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க பெருசா உறவாடாம இருக்கிறது நல்லது. ரொம்ப க்ளோஸா உறவாடும் போது அவர்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீங்க மேலதிகாரியாக இருக்கீங்க அல்லது ஒரு ஓனரா இருக்கீங்க, நீங்க ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, அவங்கள முன்னேற்றி விடுறதுக்காக போராடுறீங்கன்னா அதனால அவங்க வளர்றது சந்தோஷம். உங்ககிட்ட ஒர்க் பண்ணக்கூடியவர் வளர்ந்து பெரிய ஆளாவது சந்தோஷம் தான். ஆனா உங்களையே கார்னர் பண்ணா அது மன காயத்தை ஏற்படுத்தும் அல்லவா? அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவாடுறதுல தனக்கு கீழே பணிபுரியவங்க கிட்ட, தன்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நீங்க உறவாடுறதுல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய பர்சனலை முழுசா தெரிஞ்சு நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட், பிளஸ் பாயிண்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரியும் போது ஈஸியா நம்மள கார்னர் பண்ணலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு உதவி செய்யலாம், அவங்கள மேல வர்றது நல்லதுதான். நமக்கு கீழே ஒர்க் பண்ணவர் ஒரு பெரிய முதலாளி ஆகுறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அது சிறப்பு தான். ஆனாலும் அவங்க கிட்ட நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாம் நம்ம காட்டியிருப்போம். அந்த பலவீனங்களால அவங்க நம்மளை ஈஸியா கார்னர் பண்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதனாலதான் சொல்றேன், அவங்களோட ரொம்ப க்ளோஸா உறவாடாம இருக்கிறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க எதிரி கூட நம்பிடலாம். அதாவது தெரிந்தே சுடும் நெருப்பு தெரியாமல் சுடக்கூடியதுதான் உறவு. பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்களுக்கு உறவுகளால ஒன்றும் பெருசா நன்மை வர்றதில்ல. ரிலேஷன்ஷிப்பால அல்லது ரிலேஷனால பெருசா நன்மைகள் இல்லை. இவங்களே தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் செதுக்கியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வந்தவர்களாகவே இவர்கள் தன்னுடைய முயற்சியாலதான் முன்னேறி இருப்பாங்க. உறவு இருக்கிறதும் ஒண்ணு இல்லாததும் ஒண்ணுன்ற மாதிரிதான் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இவங்க தன்னுடைய முயற்சி தான், அந்த தன்னுடைய முயற்சியாலதான் இவங்க வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால பெரிதாக அவர்களோடு ரிலேஷன்ஷிப் வச்சு உறவாடி உறவுகளோட தன்னுடைய பலவீனங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் சொல்லும் போது அவர்களுக்கு அது பெரிய பிளஸ் பாயிண்டா போயிடுது. அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க தொழில் பாத்தீங்கன்னாக்க செலக்ட் பண்றதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது. சில பேருக்கு அரசு பணியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய ஒர்க் பண்ணுவீங்க, அலைச்சலோடு பயணம் செய்து ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், பிறப்பிடம் விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்துல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க சில நேரங்கள்ல நண்பர்களால ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதாவது நண்பர்கள் உங்களை ஏமாத்தி காசு பறிக்கிறது இல்ல, அவர்களுடைய திட்டங்களை நீங்க செயல்படுத்தும் போது அவர்கள் சொல்றாங்கன்றதுக்காக நீங்க ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அல்லது லாபமற்ற விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது நஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல நீங்க கவனம் செலுத்தணும். தொழில்ல நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய சுய சிந்தனையே பெஸ்ட். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை செயல்படுத்தினீங்கன்னா நஷ்டமாக மாட்டீங்க. பிறர் சொல்லி அதை நீங்க செயல்படுத்தும் போது அதனால பெருசா பாதிப்பு வரும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் சுய புத்தியால செயல்படக்கூடியவர்கள் தான். ஆனால் சில நேரங்களில் நேரம் சரியில்லாத போது நீங்க மற்றவருடைய சொல்லை கேட்கும் போது, குறிப்பா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகளுடைய சொல்லை கேட்கும் போது அதுல உங்களுக்கு பெருசா பாசிட்டிவா இருக்கிறது இல்ல, நெகட்டிவா இருக்கு என்பதைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். ரிஷபத்துக்கு 8ஆம் பாவகம் என்பது தனுசு, குருவோட வீடு. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடுகள் காட்டுவீங்க. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உண்டு. அதே போல மோட்சத்தை நோக்கி போகக்கூடிய அந்த வல்லமையும் உங்ககிட்ட உண்டு. நிறைய கோயில் குளங்களுக்கு எல்லாம் டிராவல் பண்ணுவீங்க, போவீங்க, மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்றது, இதெல்லாம் சிறப்பு தான். அதே போல ராசிக்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான். 11ஆம் பாவகம் மீனம், பயணங்களால பலன் தரும். பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்தெந்த ராசிகளில் திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லதுன்னா, முக்கியமா ரிஷபத்துக்கு விருச்சகம். இதை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடுறேன், ரிஷபம் வெர்சஸ் விருச்சகம் அப்படின்ட்டு. ஏன்னா சமசப்தம ராசிகளில் திருமணம் செய்யும் போது அது கடுமையான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. யார் பெரியவங்க, நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற ஒரு கருத்து வேறுபாடோடையே வாழக்கூடிய சூழ்நிலை. மேலும் வாழ்க்கை துணைவருடைய உறவுகளால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் மிக அதிகம். குறிப்பா நீங்க அதனால விருச்சிக ராசியை தவிர்க்கணும்னு சொல்றது. அதே போல கும்ப ராசியை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. தனுசு ராசியை தவிர்க்கலாம். ஆனா பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசிக்காரங்க சில பேர் தனுசு ராசியை மேரேஜ் பண்ணிருப்பாங்க அல்லது காதல் இருப்பாங்க. பட் அது ஒரு கான்ட்ரவர்சியாவே இருக்கும். ஆனாலையும் ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு. அது ஒரு வகையில ஜாதகத்துல அந்த தோஷம்லாம் இல்லாம ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுனாக்க பிரியவும் மாட்டாங்க. ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரு ஆப்போசிட்டா இருக்கும், சஸ்டகமா வருது. அதனாலதான் சொல்றேன். அதே போல பாத்தீங்கன்னாக்க மேஷ ராசியோட திருமணம் செய்யும் போதும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடு, சில பிரச்சனைகள் இதெல்லாமும் இருக்கும். அதனால அதையும் தவிர்க்கிறது நல்லது. அதே போல மீனம் ராசியும் தவிர்க்கிறது நல்லது. ராசி பொறுத்தோ ராசி அதிபதி பொறுத்து வர்றதுல இந்த ராசிகளோடு உறவாடும் போது, குறிப்பா இவங்களோட பணம் பரிவர்த்தனை, திருமணமோ அல்லது ஏதோ ஒரு வகையில பணம் பரிவர்த்தனை அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கிறாங்கன்னா கூட அவங்க சொல்றத நீங்க கேட்டதை செயல்படுத்தும் போது சில நஷ்டங்களையோ சில பிரச்சனைகளையோ நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், இவங்களோட கொஞ்சம் உறவாடும் போது கவனமாக இருங்க அப்படின்றதுதான் நாம சொல்லக்கூடிய விஷயம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.